வணக்கம். வெல்கம் டு மாயாஸ் கிச்சன். இன்னைக்கு வரகரிசியில வெண்பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 டம்ளர் வரகரிசிய 4, 5 வாட்டி கழுவி எடுத்துக்கோங்க. இங்க ஒரு குக்கர்ல 1/4 டம்ளர் பாசிப்பருப்ப நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்தெடுத்ததுக்கு அப்புறமா நம்ம கழுவி வச்ச அரிசியும் சேர்த்து இன்னொரு வாட்டி கழுவி எடுத்துக்கோங்க. இதுல 4 டம்ளர் தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா மிளகும், சீரகமும் சேர்த்துக்கோங்க. வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இத மீடியம் ஃப்ளேம்ல 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. கேஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா பொங்கல ஒரு வாட்டி நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. சூடா இருக்கும்போது இந்த மாரி மசிச்சு எடுத்துக்கோங்க. இங்க ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரி வறுத்ததுக்கப்புறமா சீரகமும், மிளகும் போட்டு பொரிய வச்சு எடுத்துக்கோங்க. இதில சின்ன சின்னதா கட் பண்ணியிருக்க இஞ்சி, கருவேப்பிலை சேர்த்து வறுத்ததுக்கப்புறமா கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிட்டு, பொங்கலோட இத சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இத நல்லா கிளறி எடுத்ததுக்கப்புறமா மேலாப்புல 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கிளற தேவையில்ல. அப்படியே நெய் மணத்தோட சாப்பிட்றதுக்கு பொங்கல் ரொம்ப அருமையா இருக்கும். அரிசி பொங்கலை விட சிறுதானியம் பொங்கல் டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.